நாகை மாவட்டம் பாப்பாக்கோவில் சர் ஐசக் நியூட்டன் பள்ளியில் கேஜி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வகிதா வரவேற்புரை நிகழ்த்தினார். மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர் கிறிஸ்துதாஸ் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ரொட்டேரியன் வைத்தியநாதன் பங்கேற்று மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். பின்னர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ஆனந்த் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்வில் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் சங்கர், செயலாளர் மகேஸ்வரன் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரையினை சர் ஐசக் நியூட்டன் ஆலோசகர் ராமதாஸ் வழங்கினார். Nourishing each child holistically, thereby enabling them to competent, confident and enterprising citizens of character, attitude and passion who will promote glory, harmony and peace. மிகச்சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற மெட்ரிக் பள்ளியுடைய முதல்வர் அவர்களுக்கும், நாங்கள் எப்போது அழைத்தாலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து இங்கே பெருந்திரளாக குழுமியிருக்கிற தன்னார்வ தொழில்நுட்பமான ஆண்டு 100 மாணவர்களோடும் 13 ஆசிரியர்களும் துவங்கப்பட்டது. 5 ஆண்டுகளில் 1800க்கும் மேற்பட்ட மாணவர்களோடு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களோடு பயணிக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கள் பள்ளியினுடைய முதல்வர்கள், ஆலோசகர் மற்றும் ஆசிரியர்கள் தான். இந்த சமூகத்தில் அதாவது அப்ரிசியேஷனுக்காகவும் ரெகக்னைசேஷனுக்காகவும் பணியாற்றாமல் இந்த மாணவர்களை அடுத்த கட்ட நகர்வுக்கும் அடுத்த கட்ட சிறப்பாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு பயணிக்கக்கூடிய மிக மிக உன்னதமான ஆசிரியர்களால் தான் ஆசிரியர்களும் அதை மிகச்சிறப்பாக வழிநடத்தி அதை வெளியில் சொன்ன பெற்றோர்கள் தான் இந்த நிறுவனத்துடைய வெற்றிக்கான காரணம். ஆகையால் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். மற்றும் மல்லை விருது கிராஜுவேஷன் பெற்ற மல்லையரையும் மற்றும் ஆக்சுவலாக நிறைய சர்டிஃபிகேட் அவார்ட்ஸ் பண்ணி பிறகு அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னால் உரை நிகழ்த்தவர் வாழ்க்கை வாய்ப்புகளை தரும் வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளராக பயணிக்க முடியும் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த கல்விக்குழுவுடைய தாளர்கள். 2006ஆம் ஆண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று முன்தினம் மட்டும் 57 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பை உருவாக்கிய இத்தகைய நிறுவனங்களை அமைத்தவர் எங்கள் கல்விக்குழுவுடைய தாளர்கள். அவர் இந்த கல்விக்குழுவுக்கு மாணவர்களையும் மட்டுமல்ல, ஆசிரியர்களை மட்டுமல்ல, ஆக்சுவலா அதாவது இந்த ஊருக்கே பெரிய பெருமை சேர்த்தவர். அது மட்டுமல்ல, அவர் இந்த கல்வி குழுமத்தை மட்டுமல்ல, தனிநபராக அவருக்கு வழங்கப்பட்ட ஊர்காவல் மண்டல தளபதியும் சிறப்பை பெற்றவர். கிட்டத்தட்ட அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் 28 மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு. 800க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஒருவருக்கு ஊர்காவல் படை மண்டல தளபதிக்கு ஜனாதிபதி பெறுகிறது வாய்ப்பு கிடைக்குது. அந்த விருதை கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட 38 மாவட்டங்கள். இந்த 38 மாவட்டத்தில் கடைகோடி நாகப்பட்டினத்திலிருந்து ஒருவர் இந்த விருதை பெறுகிறார் என்றால் எத்தகைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் உடையவராக இருக்கிறார் என்றுதான் சொல்லுங்கள். அதாவது கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட ஆசிரியர்களும் நான் செயலர் உட்பட்ட அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பூமியில் வாழ்வதற்காக தனது சேவையை வாடகையாக இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய அத்தகைய சிறப்பை பெற்ற ஒரு சிறப்பு நம்முடைய இங்கே வருகை கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தான் சம்பாதிப்பதில் 4 ஒரு பங்கை இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிக்கிறவர். கிட்டத்தட்ட ரோட்டரிக்காக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க டாலரை வழங்கியிருக்கிறார். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட
கண் பரிசோதனை 2000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்திருக்கிறார். அத்தகைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் பெற்ற சிறப்பு விருந்தினரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் கிராஜுவேஷன் டேட்ல ஃபர்ஸ்ட் எல்லா வருடமும் நாங்கள் முதலாக நடத்தப்படுவது கலர்ஸ் டே. Why we have celebrated Colors Day? அப்படின்னா color is the power that influences our mind directly. This year we have started with pink color. Pink color. We have very strong and smart people, but we are not having kind people. உண்மையாகவே kind people தான் they listen others. இன்னைக்கு வந்து we are having smart and strong people. Kind இன்னைக்கு வந்து எங்கள் மாணவர்களை மற்றவர் சொல்வதை அவர்கள் கேட்கிற அளவுக்கு அவங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் we have started with pink color day. Then rhymes and story telling. இன்னைக்கு வந்து ஸ்டோரி இதனால நிறைய பலன்கள் நாங்கள் அடுத்தடுத்த வருடத்தில் போயிடும். அதனால அது வந்து அந்த தெய்வம் நடந்துச்சு. அப்புறம் ஜங்க் ஃபுட் ரேலி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ண, அதாவது இது சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வி ஹேவ் ஒண்டர்ஃபுல் ரேலி. சேர்மன் தூங்கி வைத்தார். அந்த சேர்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அது கலந்து கொண்டு ஒவ்வொரு கிளாஸாக போய் அவங்க என்ன ஃப்ரூட் சாப்பிடணும், என்ன ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் ஸ்டூடெண்ட்டுக்கு டெலிவர் பண்ணாங்க. Students are encouraged to be creative and innovative. I would like to extend my deepest gratitude to our school with your children and for your constant collaboration. முதல்ல ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அரேபியன்ல ஒரு பழமொழி உண்டு, தாகித்தவர்கள் இவ்வுலகில் தண்ணீரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தண்ணீரோ இவ்வுலகில் தாகம் உள்ளவர்களை தேடிக் கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள். என்ன அதற்கு பொருள் என்றால், நாம் விரும்பியதை நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் விரும்பியதை நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். ஏன் என்றதை சொல்கிறேன் என்றால், நம் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள் பல அனுபவங்களை பெற்றிருந்தாலும் அவர் மனதில் உள்ளதை வெளிக்கொண்டு வர வேண்டும், அது பள்ளியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அதற்கு உத்வேகமாக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் விரும்பியது போல இருக்கிறார்கள். ஆகையால் தான் இவ்வளவு சிறப்பு கிடைக்கிறது. அதற்காக எங்கள் சார் ஐசக் நியூட்டன் பள்ளியினுடைய ஆசிரியர்களை வெகுவாக பாராட்டுவதில் நான் பெருமை அடைகின்றேன். அந்த மூங்கில் மரம் விதைச்சு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1 அடி தான் வளருது. அதை என்னடா 1 அடி தான் வளருது, 5 ஆண்டுகள் ஆன பிறகு 1 அடி தான் வளருதுன்னு சொன்னோன்னா, அதுக்கு அடுத்த 1 மாதத்துல பார்த்தா 100 அடி வளர்ந்து உச்சம் தொடுகிறது. என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது அங்க உள்ள ஆராய்ச்சியாளர்களை ஆய்வு பண்ண சொல்றாங்க. அந்த ஆய்வினுடைய இறுதி என்ன சொல்லுதுன்னா, அந்த 5 வருஷம் அந்த மூங்கில் மரம் வான் நோக்கி வளராம மண் நோக்கி வளர்கிறது. மண் நோக்கி வளருதுன்னா அதனுடைய அதில் உள்ள என்றால், பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இந்த பருவம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எப்படி கடல் பாசி தண்ணீரை எப்படி உறிஞ்சுகிறதோ அது போல இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, இந்த பருவம் தான் நீங்கள் எதை உங்களுடைய மூளை எதை கொடுத்தாலும் உரியும். அந்த உரியும், அதாவது எப்படி சொல்லலாம், விளையாட்டாக இருக்கலாம், உங்களுடைய கலைத்திறனாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக எல்லாம் இந்த வயதில் தான் உங்களுக்கு அதை மேலோக்கி வரும். அதற்கு ஒரே ஒரு களம் தான் இந்த சார் ஐசக் நியூட்டன் பள்ளி. அதுக்கு உங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் உங்களை மேம்படுத்துவதற்கும் உங்கள் திறன்களை அறிவதற்கும் தான் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து, இப்பொழுது அவங்க அம்மாவுடைய கனவை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைகிட்ட நீ படி என்றாலும் வற்புறுத்தல. அதை எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளைங்கள்ல அந்த பிள்ளைக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பொருளாதாரத்தில் குறைபாடா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அடகு கடைகளை வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எழுத வைக்கிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதும் போது அந்த பிள்ளை அதனால ப்ராப்ளம் இல்லை சார், ஃபுல் ஃப்ளெஜ்டா நிற்கிறேன் அப்படின்னாரு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அவரோட ப்ரொஃபைல் எப்படின்னா ஒரு உயர்ந்த மனிதர். நிச்சயமா அவர் டிரான்ஸ்போர்ட்ல அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அலாதிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவருடைய எல்லா பிசினஸையும் மாத்தி பண்ண எல்லா பிசினஸையும் டு த கோர் இன்வால்வ் பண்ணி பண்ற ஒரு அற்புதமான மனிதர். இந்த கேஜி அப்படிங்கிறது, கேஜில முன்னாடி நம்ம படிச்ச காலத்துல அப்படிலாம் இல்ல. இப்ப கேஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிண்டர் கார்டன் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறப்ப அவன் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு காலேஜுக்கு எப்படி போவாங்களோ ஒரு ஓப்பனிங், அதே மாதிரி சின்ன வயசுல
அவனுடைய கைகள், நான் நார்மலாக கேஜினா ஏதோ ஏபிசிடி எழுதி அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதில்ல. அவனுடைய ஐ ஓப்பன் ஆகி ஸ்டாண்டர்டுக்கு போகிறப்ப ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ட்ராவல் பண்ண முடியும். அந்த அளவிற்கு அவர்களை தயார் செய்கிறார்கள். அதற்கு அவருடைய ஈவெண்ட்லாம் போட்டு காட்டினார். இன்னும் இந்த வெற்றிலாம் எப்போ இருக்குன்னா, நிறைய பேரண்ட்ஸுக்கு அது தெரிஞ்சு நிறைய பேர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் நிச்சயமாக சொல்கிறேன், இன்று நீங்கள் போடுகின்ற முதலீடு இன்னும் 10 ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகள் லட்சக்கணக்கான இளைஞர்களில் சில இளைஞர்களாக, மிக உயர்ந்த இளைஞர்களாக தேர்வாவார்கள். அன்றுதான் உங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய விடை தெரியும். அப்படி அவர்கள் மிக சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் பெற்றோர்களே, சர் ஐசக் நியூட்டன் ஸ்கூல் இதனுடைய வரலாறு இதெல்லாம் நிறைய இருந்தாலும் கூட, இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ்ல க்ளோஸ் டு 2000 ஸ்டூடெண்ட்ஸோட டிராவல் பண்றாங்க. எண்ணிக்கை என்பது எங்களுடைய இலக்கும் அல்ல, எங்களுடைய வெற்றியினுடைய இதுவும் அல்ல. எண்ணிக்கையை தாண்டி அவர் ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கிற மாதிரி கேஜி வாசிச்சார். ஒருவேளை அதை ஒரு டியூட்டியா எங்க பிரின்சிபல்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இல்லாம ஒரு அவருடைய வாசிக்கிறப்ப அவருடைய உணர்வுகள் எல்லாம் அப்படியே வெளியில வந்த மாதிரி இருந்துச்சு. அது எதுவும் ஆர்டிபிஷியலா எழுதி வச்சு அவர் படிக்கல. ஒரு ஈவெண்ட் எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணோம், அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறதுலாம் அழகா சொன்னாரு. அது மாதிரி ஒரு அற்புதமான வகையில சார் ஐசக் நியூட்டன் ஸ்கூல் போயிருக்கு. அவர் சொல்லியிருந்தார், என்ன அப்ரிஷியேட் பண்ணலாம் நிறைய சொல்லியிருந்தார். 2006 இந்த கேம்பஸ்க்கு வந்தோம். 2003 we start institute catering. ஆனால் ஒரு குவாலிட்டி கான்செப்ட்ஸை 2018 இருந்து தான் ஒரு குவாலிட்டி கான்செப்ட்ஸ் எடுத்து இங்க இருக்கிற மாணவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களோடு போட்டி போட முடியும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கியவர் சர் ஐசக் நியூட்டன் கல்வியில் இயக்குனராக இருக்கிற சங்கர் தான். இதற்கு முன்னாடி வரை நாங்கள் நினைத்தது மனிதர்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை பயன்படுத்தினால் நிறுவனங்கள் வளரும் என்ற எண்ணம் தான் எங்களிடத்தில் இருந்தது. ஆனால் மனிதம் நிறைந்த மனிதராக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அடிப்படையில் உருவாக்கியவர் இயக்குனர் சங்கர் அவர்கள். அதன் காரணமாகத்தான் இன்று எங்களுடைய பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு நாள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் மாணவர்கள் மாவட்டத்தில் முதலிடம் என்பதை சிறப்பாக போட்டோம். ஒரு 2019 ஆண்டு எங்களுடைய கல்வி நிறுவனம், எங்களுடைய பொறியியல் கல்லூரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 16 மாவட்டங்களில் சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் கல்லூரி முதல் இடத்திற்கு வந்தது. இப்படி ஒவ்வொரு மூவரும் இணைந்து செல்வோம். நிச்சயமாக இந்த குழந்தைகளை இன்னும் சில நாட்களில், இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் எங்கும் மிளிர செய்வோம். மிளிர்ந்து மிகப்பெரிய இடத்திற்கு இந்த குழந்தைகளை அழைத்து செல்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை மிக விழாவை துவக்கி வைத்த சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்தை பற்றி பார்த்திருப்போம். அதில் ராஜராஜ சோழனை பற்றி பார்த்திருப்போம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இப்படி அவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சினால ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் 3 சகோதரர்கள் சேர்ந்து இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சாம்ராஜ்யத்தின் டைரக்டர் சங்கர் அவர்களே, அந்த பேருக்கான ஒரு எப்போதுமே அந்த பேர் கொடுத்துக்கிட்டுள்ள நீங்கள் வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மாணவர்களின் அந்த ஓராண்டு அவர்களுடைய இந்த படிப்பின் பள்ளி படிப்பின் அந்த ஓராண்டின் முடிவின் அந்த நிகழ்வை கொண்டாடும் நேரத்தில் நீங்கள் பங்கு கொண்டுன்றதுக்காக இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் டைரக்டர் உங்கள் பள்ளி தாளாளர்களிருந்து கற்றுக் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் பாடத்தை அவங்க அவங்களுடைய ஒற்றுமை மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. தாக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்து இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள், இன்னைக்கு என் பேத்தி இருக்குது, 2 வயசு ஆகுது. அதுக்கு என்ன வேணும்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அது என்ன கேட்குது,
அதனுடைய தேவைகள் என்ன, இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட காலையில் கூட அதனுடைய ஆக்ஷன் என்னால் அவங்க அதை புரிஞ்சு கொண்டு அவங்கள நான் ஒரு ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், 3வது ஜென்ரேஷன் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் 3வது ஜென்ரேஷன் அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருந்து இப்படி அவங்களுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்க இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய பணியை செஞ்சுருக்காங்க. அது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அந்த ஆசிரியர்களுக்கு எனக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் அந்த விதை ஒரு மரமாகவோ ஒரு 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 செடியாகவோ ஒரு மரமாகவோ ஒரு காயாகவோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது எங்கே அதை பயிரிடப்படுறோமோ அந்த இடத்த பொறுத்து தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு நிலத்தில் தான் உங்கள் மாணவர்களை ஒரு விதையாக நீங்கள் கொண்டு வந்து பயிரிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாணவர்கள் பிற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மரமாக வளர்ந்து ஆளுநர் பெரிய ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு மரமாக வருவார்கள், எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரோட்டரி உணர்வுகள், ரோட்டரி சொல்லுது மாற்றத்தை உருவாக்கு, தாக்கத்தை உருவாக்குன்னு. ஆனால் சைலண்டாக ஒரு ஊரில் கடைக்கோடினர் அந்த கடைக்கோடியில் உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. 20 ஆண்டு காலங்களில் 2 டீகேட்ஸ் இதில் 10,000 பிள்ளைகளை படிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா இது வெறும் வாய்ச்சொல் கிடையாது. அத்தனை அந்த சகோதரர்களுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் எனக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் நான் இங்கே உட்காந்து பார்க்கும் பொழுது இவர் சொன்னாங்க 13 டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 13 பார்த்தீங்கன்னா வெவ்வேறு துறையில் இருக்குது. ஒன்று சட்டம் இருக்குது, ஒன்று ஆயுர்வேதா இருக்குது, ஒன்று பேராமெடிக்கல் இருக்குது, ஒன்று பாலிடெக்னிக் இருக்குது. இப்படி பல்வேறு துறைகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இன்னைக்கு எல்கேஜியில் நீங்கள் சேர்க்கும் பொழுது ஒரே இடத்துல அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய தன்னம்பிக்கை ஒரே மாதிரியாக வளர்ந்து கொண்டு இருக்கும். அந்த தன்னம்பிக்கையோடு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த ஆண்டு முடிவில் அவர்களால் எந்த இடத்துக்கு போக முடியும்ன்றதை பெற்றோர்களால் தீர்மானிக்க முடியும், மாணவர்களால் தீர்மானிக்க முடியும். அவர்கள் எங்கே போனாலும் அடுத்து அந்த காலேஜ் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நீ ஒன்று டாக்டராக போகணுன்னாக்கா வெறும் வெளியே தான் போனோம்னா இந்த காலேஜை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுர்வேதா கொண்டு போகலான்றாங்க, சித்தா கொண்டு போகலான்றாங்க. அவர்களுடைய அந்த ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி, திறமைக்கு ஏற்ற மாதிரி, மதிப்பெண்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கேயே உங்கள் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த படிப்பை முடிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்கனாக்கா அதற்கும் அதுவும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது ஊதியம் இல்லை. சார் சொல்லியிருந்தார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது ஊதியம் இல்லை இருக்குன்னாங்க. இதெல்லாமே திருவள்ளுவர் திருக்குறள் இதெல்லாம் நம்ம இங்கே போய் ஒரு வார்த்தை அளவில் சொல்லிட்டு வந்துடுறோம். அதை செயல்படுத்துறது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றத இங்கே உட்காந்து இருக்கும்போது இந்த சார் சொல்லிட்டு இருந்தார். Master Center with an S. Sir, अपने के पास. Master Sharvit B. अपने के पास है. प्राइस अकेला रखेंगे. Miss Adire Lakshmi B. Miss Abhineshwari S. पापा के पापा.
Miss Deepshika A. பாப்பா இங்க பாரு. சார் அப்படியே இங்க பாரு. Radesh G, Sanjana R, Harivardhan V, Krishna Priya, Vidula Shri MU, runner in Coco. Grade C prize. Or gold medal of distinction. Kaisar Arudran winner in football. Kaushika R third prize in 200 meters. runner in volleyball. Akshita third throwball. Lakshmi second prize in 100 meters. Navita Shri first prize in All are runner in throwball. Ashwati R. Sai Raman first place in long jump. Siddharth Prize in Mega Quiz competition. Darshika S, runner in